மைக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். எம்எல்ஏ பேரம் விவகாரத்துல 2.8 கோடி சிக்கி இருக்கு. இந்த வழக்கு இடி கைக்கு போகுமா என்னன்ட்டு பரபரப்பா போயிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ல திருமாவுக்கே போட்டியா அனிதா ராதாகிருஷ்ணன் இப்ப புதுசா உள்ள நுழைஞ்சிருக்காரு. மற்றும் ரெஸ்டோ பார் ஓபன் பண்றதுல தப்பு இல்லைன்ட்டு கார்த்திக் சிதம்பரம் பேச்சு, திமுக அதிமுக நெருங்குகிறதா அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்துல பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பழனி விவகாரத்தில் என்னதான் நடக்குது அப்படின்றத பற்றியும் பேச விட்டுட்டீங்க. ஏன்னா அவங்களே ஒரு துறையை விட்டுட்டாங்க, நீங்கள் அந்த மேட்ரியை விட்டுட்டீங்க. வழக்கமான ஆதரவு கமெண்ட்ஸில் பல விஷயங்கள் சொல்கிறீங்க, நல்ல விஷயம். உங்கள் கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியல. டெய்லி ஒரு வீடியோ பேசி பெருசாக கொடுக்கக்கூடாதுன்னு சில பேர் சொன்னாங்க, ரெண்டாக கொடுக்குறோம், ரெண்டாக கொடுக்க வேணாம் ஒன்றா கொடுங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பாவும் பிள்ளையும் போய் ஒரு குதிரையை வாங்கிட்டு வருவாங்க. அப்பா 2 பேரும் குதிரையை நடத்தி கூட்டு போவாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அறிவு இல்லையா, குதிரையை நடத்தி கூட்டு போகிறீங்க. எவனா ஒருத்தர் ஏறி உட்காரானுவான், பையன் ஏறி உட்காருவான். கொஞ்சம் தூரம் போனேன், பையன் அறிவு இருக்கார், அவனுக்கு வயசான ஆளை நடக்க விட்டு நீ உட்காந்து வர உடனே அவன் கீழே இறங்கிட்டு இவரை ஏற்றி கூட்டு போவான். கொஞ்சம் தூரம் போனேன்டா மாதிரி பண்ணுறீங்க, 2 பேரும் போவாங்க. 2 பேரும் பண்ணல, குதிரை பாவம்னா இவனுக்கு போடா அப்படின்னு குதிரையை அவுத்து விட்டு வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அன்னைக்கு ஏற்ற மாதிரி வரதை வச்சு பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறந்துடாதீங்க. சரி சார், எம்எல்ஏ பேரம் விவகாரத்தில் 2.8 கோடி மாட்டிருக்கு, ஹவாலா பணம். அவ்வளோதானா? அதாவது இப்போ வர அப்படி சொல்லுங்க. இப்போ வர 2.8 கோடி மாட்டிருக்குன்னு அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதுல என்ன சார் இவ்வளோ கோடி மாட்டிருக்கு, இடி அவர் நாங்கள் அசால்ட்டாக அடிக்கிறாரு. அவர் கொடுத்த வச்ச பணம், இது கொடுத்த வச்ச பணம் விடமாட்டோம் தூக்குன்றாரு. பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததெல்லாம் அது இன்னைக்கு தாவேக்காவுடைய அரசுடைய ஸ்போக்ஸ் பர்சன்லாம் இவர் தான், நிர்மல்குமார் அவர்கள். ஆமாம். இன்னொருத்தர் வர 10 நாள் பொறுத்து வர 7.5 இன்றைக்கே கூட்டுறாருன்றதுனால அவரை நீ கொஞ்சம் கம்மிட்டாங்க போல். இப்போ அவர் நிர்மல்குமார் பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் இந்த எம்எல்ஏ பேர விவகாரம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பூதாகரமாக தான் போயிட்டு இருக்குது. அப்போ பூதம் விலக தைச்சா பூதம் வருமா? ஆமாம், வரணும். இப்போ இந்த விவகாரத்தில் ஒரு எம்எல்ஏ மட்டும்தானா அப்படின்னா, இன்னொரு எம்எல்ஏ நாங்களும் இருக்கேன்றாரு. இன்னும் எத்தனை எம்எல்ஏன்னு தெரில. ரொம்ப பேரை கேட்டால் 10 வரைக்கும் போகுன்றாங்க. அப்போ 10 வரைக்கும் போனால் ஏன்பா 10 இவங்களாப்பா பர்ச்சேஸு அப்படின்னா, அதெல்லாம் இல்லைங்க, பர்ச்சேஸ் ஆளுங்களாம் கொஞ்சம் வேறு இருக்கிறாங்கன்றாங்க. எப்படி போய் எங்கே போய் எவ்வளோ நிமிஷம் வரையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாரு சார். அதுதான், எங்கே போய் எவ்வளோ இதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. பெரிய அளவில் நடவடிக்கை உண்மையிலே நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க இந்த நேரம் பார்த்தா அங்கே கை கோத்துனுக்குறாங்க. இவங்க சொல்கிறதும் இவங்க வாசிக்கிறதும் இவங்க ஆடுறதும் பார்க்கும்போது, ஏன்னா இவர்கள் கேட்டவுடனே அங்கே சீட்டை மாற்றி கொடுத்துட்றாங்க. அவங்க கூட விட்டேன், நான் தனியாக உட்காரணும், தனியாக மாற்றி கொடுக்குறாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் அமித்ஷாவே உறுதிமொழி கொடுக்குறாரு. அதே அமித்ஷா தான் அன்றைக்கே உறுதிமொழி கொடுத்தாரு. நாங்கள் நம்ப மாட்டோம் நீங்கள். இப்போ அமித்ஷா உறுதிமொழி கொடுத்தாரு, அப்படி இதாகுது. அப்போ இந்த இடி இதெல்லாம் என்ன ஆகுமோன்னு தெரியல. ஏன்னா பல பேர் பல மேட்டரில் வராமையே இருக்குது. முன்னாடிலாம் இவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் பர்மிஷன் கொடுக்காது, இடி ரெடியாக இருக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் கரெக்டாக இருக்குது, ஆளுநரும் இடியும் வராமல் இருக்கிற மாதிரி போகுது. அப்போ இந்த விவகாரம் பெரிதாக வெடிச்சா பல பேர் சிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. பத்திரிகையாளர்களே இன்னும் கொஞ்சம் பேர் சிக்குவாங்கன்றாங்க. ஆமாம் சார், செய்திகள்லாம் புரியல. பார்த்தா அவன் வேலையை பார்த்தா பிரச்சனை இருக்காது, அவன் வேலையை விட்டு புரோக்கராக மாறினா தான் சிக்கல். அதுக்காக நான் இவங்களெல்லாம் நான் விசாரணை கூப்பிட்டவங்களாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. அவர் உண்மையிலேயே சாதாரணமாக பேசியிருக்கலாம். அதனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அது விசாரணை முடியட்டும், அதுக்கப்புறம் எது சரியோ தப்போ அது அப்புறம் கதை. விசாரணை இழுத்து அலைக்கழிக்கிறார்கள் அப்படி இப்படின்றதெல்லாம் சொல்கிறவங்கலாம் போன கவர்மெண்ட்டில் அலைக்கழித்து கையை காலெலாம் உடைச்சப்போ கூட கண்டுக்காமல் இருந்தவங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படின்றது. போலீஸ் விசாரணைன்றது சம்மன் கொடுத்து கூப்பிட தான் செய்வாங்க. போன கவர்மெண்ட்டில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 5 கிரைம் ரிப்போர்ட்டருடைய செல்ஃபோனெல்லாம் பறிமுதல் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் யாருமே வாய் தரும் இல்லை. ஜோகினா அந்த சங்கத்து தலைவர்த்தையே பறிமுதல் பண்ணாங்க, அவருக்கான உரிமையை கேட்க முடியல. அந்த மாதிரிலாம் நடந்தது. அதனால் இது வேறு விஷயம். இந்த விவகாரம் பத்திரிகையாளர்கள் வரைக்கும் வராமல் இது அப்படியே அரசியல்வாதிகளோடு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா ஏற்கனவே மானம் கப்பல் ஏறின்னு போயிடுது. எது போட்டாலும் எவ்வளோ வாங்கிட்டேன்றான். ஒரு நாள் தாவேக்கா நல்லா இருக்குதுன்னா, வந்துச்சா அப்படின்னு, இல்லைடா இவர் அவர்கிட்ட வாங்கியிருந்தார் ஆடுறான்.
அப்புறம் இவர்கிட்ட ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணி வைக்கிற வேலை எல்லாரையும் சேர்த்து சந்தேகப்பட வைக்கும். பணமரத்துக்கு இருந்து பால் குடிக்கிற மாதிரி தான். அதனால் இவர்கள் சம்மந்தப்படாமல் இது நடந்து இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். போகிற போக்கு பார்த்தா எனக்கே அப்படி நம்பிக்கை இல்லை. சரி பார்ப்போம். உங்கள் மேலே சார்? இல்லைங்க, ஏன் ஏதோ இருக்காங்க போல், யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க போல் அப்படின்றது மாதிரி பச்சி சொல்லுது. அதனால் பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு 3 பேரை பிடிச்சி விசாரிச்சதில் ஹவாலா பணம், அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆங்காங்கே பதிவிட்டு இருந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதுன்றாரு. முதல்ல ஒரு 55 லட்சமா, ஆமாம், இப்போ 2,80,00,000. 2.8 கோடி. 2,80,00,000. அதுக்கு அடுத்து 5 கோடி 3 கோடியோ 2 கோடி மாதிரி வந்துச்சு வச்சுக்கோங்க. இது வந்து பெரிய அளவில் பணப்பரிமாற்றம். ஒரு அரசு ஊழியரை விலக்கு வாங்குவதற்காக பணப்பரிமாற்றம், ஹவாலா பணம் அப்படின்னா உடனடியாக இடி இதில் இறங்கணும். அப்போ இடி வந்து இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியிருக்காங்கன்றாங்க. அதனால் இது ரொம்ப சிவியராக போகும். இவங்கள்ட்ட ஓகே ஏதாவது பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். டிஎம்எல்ஏ ஆக்டு போய் உள்ளே உட்காந்தா ஜாலியாக அங்கேயே இருக்க வேண்டியதான். அதனால் அது என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆக போதோ ஆகாமல் போதோ தெரில. நம்ம சொல்ல வர்றது இந்த விவகாரத்தில் இடி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், இது ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டு ஊட்டினுக்கிறீங்க, உங்களையும் போட்டு அது இதுன்றாங்க. கம்முன்னு சிபிஐட்டு கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சிபிஐ பார்த்துக்க போகுது என்னென்ன நடக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டு ஃபுல்லாக நடக்கிற ஒரு பேர விவகாரம், அரசியல் சம்மந்தப்பட்டது பெரிய அளவில் நடக்குது. சிபிஐட்ட கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடுது. அதனால் இது வந்து கொஞ்சம் சிவியரான விஷயங்க. இது இந்த எம்எல்ஏக்கள் பேர விவகாரம்ன்றது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான காசு. இந்த 2.8 கோடி அதெல்லாம் மேலே, அதையும் தாண்டி புனிதமானது. இன்னும் எத்தனை பேர் மாட்டுறாங்கன்னு தெரில. 14 இன்றைக்கி ஒரு 3 17 அங்கே ஒரு 2 இல்லை மதுரையில். ஆமாம், கவுண்ட்டு தான் நாளுக்கு நாள் ஏறிட்டே போகுது. கிழக்கு மண்டலம், சென்னை மண்டலம் இது, அடுத்து தென் மண்டலம், அப்புறம் இன்னும் 4 மண்டலம் இருக்குல்ல, மத்திய மண்டலம், மேற்கு மண்டலம். சரி சார், இந்த பழனி கோயில் விவகாரம் வந்து எந்த நிலைமையில் இருக்குது? சிபிசிஐடி வழக்கை வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதை வந்து இப்போ திமுக பெரிய இது, அந்த அமைச்சர் காரணம், இந்த அமைச்சர்கள் அது இதுன்னு உருட்டுறாங்களே. பொதுவாக நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன்ல, பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசிட்டு சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு தயக்கம் இருக்குது. அந்த ஆர்டர் காப்பிலாம் வந்தால் தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக எல்லாத்தையும் பண்ணுறாங்களே, இது இவ்வளோ குற்றம் சாட்டுறாங்களே, ஒரு துறையை மட்டும் விட்டாங்களே அப்படின்றாரு. என்னங்க விட்டாங்க? அறநிலைத்துறை இடம், ட்ரஸ்டி இடம், பத்திரப்பதிவு இது அந்த லோகேஷ், இது அங்கே ரமேஷ், 2 பேர் சொல்கிறீங்க, இன்னொருத்தரை விட்டீங்களே அப்படி இப்படின்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, முதல்ல புரிஞ்சுக்கங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். அதனால் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க எப்படின்னு நிலமை சொல்கிறேன். ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலம் கோயில் சார்ந்த ட்ரஸ்டி சார்ந்த நிலம். 1,70,00,000 2 கோடிக்கு இது பண்ணாங்க. 100 கோடி 100 கோடி. அவர் சிரிச்சார். என்னங்க சிரிக்கிறீங்க சார், 100 கோடிலாம் கிடையாது. இவங்க அந்த அளவுக்கு ஹைப் பண்ணுறாங்க, இந்த விவகாரத்தை பெருசாகிறதுக்காக ஹைப் பண்ணுறாங்க. அதனால் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது, ஆனால் 100 கோடிலாம் கிடையாது, 2 கோடியும் கிடையாதுங்க. இது ஒன்று புரிஞ்சிச்சார். புரிஞ்சிச்சு சார். 2வது, இந்த இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமானதுனால 0 லேண்டு. இதை விற்கவோ எதுவும் பண்ணக்கூடாதுன்றதில் அந்த ப்ரொமோஷன் ஆகி போனார் அந்த முத்துக்குமார்ன்றவர், அவர் உறுதியாக இருந்திருக்காரு. அவர் இருக்கிற வரைக்கும் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு வழக்கமாக வர்ற ப்ரொமோஷனு டிஐஜிலேருந்து ஏஐஜி, அடிஷ்னல் ஐஜியாக அவர் அடுத்த கட்டம், அதுக்கப்புறம் ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன், ஐஜி அறநிலைத்துறை அந்த மாதிரி போகும். அதனால் அவர் துறை வாரியாக அவர் இது பண்ணிட்டு போகும்போது ஒரு நோட்டும் போட்டு போயிட்டார். இதை வந்து எப்படி திருப்பினாங்க, இந்த இடத்த சரி பண்ணி கொடுத்ததுக்காக அவருக்கு ப்ரொமோஷன்ட்டாங்க. ஆச்சா, இது கிளியரா? கிளியர். அறநிலைத்துறை அடுத்து அந்த இடத்தை கொண்டு வந்து இங்கே சார் பதிவாளர்கிட்ட கொடுத்து பண்ணிட்டாங்க. அந்த சார் பதிவாளர் ஏன் லீவு போட்டு போனார், அமைச்சர் தப்பு நடந்துருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. இதுக்கு நடுவில் அந்த இடத்த வாங்கின 2 பேரோ 3 பேரோ அமைச்சர் ரமேஷுக்கு சொந்தக்காரு அப்படின்னு அது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அமைச்சர் ரமேஷ் என்ன சமூகத்தை சேர்ந்தவர், வாங்கினவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி சமூக மாற்றம் நடந்துச்சா? அப்போ அது பொய்ன்றது இதாகிடுச்சு. அப்போ என்ன காரணம், இவர்களுக்கு 4 அமைச்சர் மேலே கடும் கோபம் இருக்குது திமுகன்றாங்க. 1 ரமேஷ் வச்சு செஞ்சு விட்டாப்புல, சட்டசபையிலும் சரி வெளியிலையும் சரி. 2 ராஜ்மோகன்,
சட்டசபையிலும் சரி வெளியிலையும் சரி. இப்போ அவருக்கு எதிராகவும் வெளியில் பத்திரிகையில் எழுத வைக்கிறது 3 சிடி நிர்மல்குமார் அந்த அரசுடைய ஸ்போக்ஸ் பர்சனாகவே இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காரு, பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவர் இன்னொன்று இபியில் வெள்ளை அறிக்கை விட்டு இது பண்ணிட்டார். 4 நம்ம ஆள் போட்டு ஆடி என்ன அடிச்சுங்கிறாப்புல. அதனால் 4 கொஞ்ச நாளாக காணவே சார் அந்த மாதிரி கம்முன்னு இருந்துக்கிறாங்க. அடுத்த வாரம் வர்ற பிரச்சனை இந்த வாரமே கொண்டு வரீங்களா, கம்முன்னு இருந்துக்கிறாங்க. அதனால் அவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கார். அவர் பாட்டு அவர் உண்டு, பேட்மிண்டனு வாலிபால்னு அன்புமணின்னு அவர் போயின்னுக்கிறார். நல்ல விஷயம் போட்டோம். அதோடு சேர்ந்து அந்த மந்திரிகள் வீடை கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த அமைச்சர்கள் உங்கள் அமைச்சர்கள் தான் சீக்கிரம் குடியேறுவாங்க. இதில் ரமேஷ் சொல்லிட்டேன், லோகேஷ் பாவம் பத்திரப்பதிவுன்றதுனால அவரை தூக்கி போட்டாங்க. அதனால் லோகேஷ் இது பண்ணிட்டாரு. சரிங்க, இப்போ ஏன்டா அவர் என்ன சொன்னார், ஓகேவா? ஓகேங்க, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டை விட்டீங்க அப்படின்னாரு. என்ன டிபார்ட்மெண்ட்டுங்க? ஏங்க பத்திரம் யாருது? அறநிலைத்துறை சார், அது ட்ரஸ்டி இதுன்னு முத்துக்குமார் இது பண்ணார். சரி, ரெஜிஸ்டர் யார் பண்ணது? பத்திரப்பதிவு துறை சார். அதுலேயும் அந்த 2 ரெஜிஸ்டார் சப் ரெஜிஸ்டார் அநியாயம் பண்ணிக்கிறாங்க. அவங்க லீவ் போட்டு இவங்களை இது பண்ணி. சார் நல்லா புரிஞ்சுக்கிங்க, இங்கே எப்படி முத்துக்குமார் எதிர்த்தாரோ அதே மாதிரி அந்த சப் ரெஜிஸ்டாரும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ண மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க லீவ் போட்டு போனதுனா எதுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. என்ன சார், இப்போது இந்த பத்திரப்பதிவு இது இந்த ட்ரஸ்டி நிலம் 0 லேண்டுன்னு முத்துக்குமார் அறநிலைத்துறை இருக்கா? இருக்கு. இந்த இதுக்கு விற்கிறதுக்கு தகுதியான நிலம் இது வேற ஒரு தனியார் நிலம் அப்படின்னு மாற்றம் அடையணும்னா யார் பண்ணணும்? எந்த துறை பண்ணணும்? பத்திரப்பதிவுத்துறையுடைய வேலை. நீங்கள் கொண்டு போய் இது விற்பனைக்கு இது இவர் விற்க போகிறார் வாங்க போகிறாருன்னா 2த்தையும் பார்த்துட்டு கரெக்டு அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பத்திரம் பட்டா இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் யார் கொடுப்பா? சரி, இன்னொன்று வரேன். இப்போ இனாம்தார், கோயில் நிலம், ராயத்துவரி இது எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கறது, இந்த பட்டா இந்த மாதிரி விஷயம் செக் பண்ணுறது இதெல்லாம் எந்த துறைக்கில் வரும்? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை. அவங்க தான் இதுக்கெல்லாம் கொடுக்குறது. அப்போது இந்த ட்ரஸ்டி நிலம் ஒரு விற்பனை நிலமாக மாற்றப்பட்டு 0 லேண்ட்லேருந்து அது விற்பனை நிலமாக மாற்றப்பட்டது எங்கே? வருவாய்த்துறையில் தானே, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தானே. ஏன் அதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? அதுக்கு பிறகு தானே அங்கே விற்பனைக்கு மாறுது. சரி, இப்போ இது இங்கே வருது. இதுக்கு நடுவில் அந்த இவங்க பார்த்துட்டு இது 0 லேண்டு, இது நீங்கள் எதோ பண்ணியிருக்கீங்க, நான் பண்ணித்தர மாட்டேன்னு அந்த சப் ரிஜிஸ்டாரை பிரச்சனை பண்ணுறாங்க. சப் ரிஜிஸ்டாரர் பண்ணோன்னா நம்பர் போடணுமா? இந்த லேண்டுக்கு நம்பர் போடணும். நம்பர் போட்டால் தான் அது ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அந்த 2 சப் ரிஜிஸ்டாரும் பண்ண முடியாதுன்றாங்க, நம்பர் போட மாட்டேன்றாங்க. அப்போ அவர்கள் இந்த விற்பனைக்கு எதிராக தானே இருக்காங்க. ஆமாம். இவர்கள் இந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தையும் நம்ப வச்சு ஒரு ஆர்டர் வாங்குறாங்க, அது ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட. அதுக்கு பிறகு இவர்கள் பார்க்குறாங்க, இது இருந்தால் நமக்கு தொல்லை, என்றைக்கு இருந்தாலும் பிரச்சனைன்ட்டு, அதுவும் இந்த கவர்மெண்ட்டு நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு லீவ் போட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த டீம் எல்லாம் இதுக்கு ஏற்ற ஆள் யாருன்னா அவரை கூப்பிட்டு வராங்க, ஜஸ்டின் பிரபாகரன். அவர் தான் நம்பர் போடுறாரு. அவரது நம்பர் போடுறாருன்னா அவர் தான் இந்த வேலையை செஞ்சாருன்னு அர்த்தம். புரியுது. நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் பிரச்சனை வெடிக்குது. இவர் போய் முன்ஜாமீன் கேட்குறாரு, என்னை கைது பண்ண போகிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி இது, என்னை மட்டும் கைது பண்ண பார்க்குறாங்க, அந்த சப் ரிஜிஸ்டார் அங்கே இருந்தவங்க தானே, அவங்களும் ஏன் பண்ணலை அப்படின்னு. டிஎம்கே சைடில் மற்ற இதில் அறநிலைத்துறை இந்த அமைச்சர் எல்லாம் பார்த்தியா என்னென்ன வேலை பண்ணுறாங்க, அமைச்சருடைய சொந்தக்காரர்களுக்காக அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த டிஐஜியை இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு அவருக்கு அது பரிசாக ப்ரொமோஷன் கொடுக்கப்படுது. எப்படி எப்போது காக்கா உட்கார பணம்பளம் விழுந்தாங்க, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அவருக்கு வழக்கமாக வர்றார், ப்ரொமோஷன் கிடைக்குது. போது அவர் போகும்போது செக் வச்சுட்டு போகிறாரு, 0 லேண்டு இது பண்ணக்கூடாதுன்னு லெட்டரும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு இதுக்கு பரிசாக கொடுத்தாங்க. ஏன்? அமைச்சருடைய சொந்தக்காரர்கள் பண்ணி கொடுத்தாங்க. எவ்வளோ நல்லா 100 கோடி. எவ்வளோப்பு? 100 கோடி. அப்போ 100 கோடியா அப்படின்னு. அப்போ இவ்வளோ கதை. சரிப்பா, இந்த லேண்டை விற்பனை பத்திரமாக இதுக்கு விற்பனைக்கான இது அப்படின்னு நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் அவரையும் சேர்த்துக்க வேண்டியதானே, செங்கோட்டையனும். ஆனால் இதில் என்னென்னா 3 பேருக்குமே இதில் அமைச்சர்களுக்கு தொடர்பே இருக்காது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த சப் ரிஜிஸ்டாருக்கு மேலே கூட இது இருக்காது பெரும்பாலும். இவர்கள் லெவல்லையே இவர்கள் பார்த்து முடித்து அந்த இது ஓகேனா பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் ஆன்லைனில் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அப்போ இதில் லோகேஷும் அவர் சொன்னது அதுதான், தப்பு நடந்திருக்குது, ஒத்துக்கிறோம் அப்படின்றது. இதுக்கு பிறகு இந்த அரசு நடவடிக்கை எடுக்குதா, அதுதான் பார்க்கணும்.
எடுக்கிறாங்களா? சிபிசிஐடி விசாரணை விட்டுருக்கு. அதாவது போலீஸ் விசாரணை கூட இல்லை, சிபிசிஐடி. சரி, இதில் யார்ப்பா சாட்சி? கையெழுத்துலாம் போட்டு கூட நின்றுது திமுக வட்ட செயலாளர் ஒருத்தர், அதுக்கப்புறம் புரோக்கர் ஒருத்தர் பிரகாஷ் பேர். இவங்க எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி சிபிசிஐடி சோதனை இப்போ இவர் முன்ஜாமீன் வாங்கி வச்சுக்கிறார். சோதனையில் மற்ற விஷயங்களில் மாட்டும் போது. இன்னொன்று, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்போது எப்போவுமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக ரெக்கார்ட் ஆகும். அதை நீங்கள் சிடி போட்டு கேட்டு வாங்கி வச்சுக்கலாம். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு யூஸ். அது பத்திரம் மாதிரி. அது நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் உண்மையான இது பாருங்கள், இந்த டேட்டில் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த இதெல்லாம் நேற்று செக் பண்ணாங்க, ரைடு போயிருக்காங்க, எல்லாம் புரோக்கர்லாம் மாட்டியிருக்கான். அப்போ இது எங்கே இந்த ஃபோர்ஜரி வேலை பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரஸ்டி நிலத்தை எப்படி இந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்றதுலாம் வெளியே வந்துடும். சொல்ல முடியாத ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி கூட மாட்டலாம், மாட்டாமலாம் போகலாம். இன்னாலா முன்னாலா சார் தெரியாது. இன்னாலாம் கிடையாது. இன்னாலு இல்லை இல்லை இருக்கு இல்லை கொடுங்க. ஆனால் தாவேக்கா இல்லை. ரைட்டு, வேற. சரி சார், அதிமுகவை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு அவரே பார்த்துட்டு இருக்கிறார். வெளியிலேருந்து வேறு தனியாக அழிக்கணுமா? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு சார். அனிதா பழைய பாசமா? திருமாவளவனுக்கு டஃப் கொடுக்குறாரு இப்போலாம். ஆமாம் சார். டெய்லி கண்டென்ட் இல்லைன்னா முதல்ல யாருக்கு பாடுறா? திரும்ப என்ன சொல்லிக்கிறாரு பாரு. இப்போ அனிதா வேறு சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு? அதாவது இப்போ அதிமுகன்ற கழகம் வந்து புரட்சி தலைவரால், புரட்சி தலைவி அம்மானால, ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட கழகம். எந்த யாராலையும் அதிமுகவை அழிக்க முடியாது. அவர் இந்த மாதிரி பேசலாம் பூசு கிடையாது. 2014 அவங்க சிறைக்கு போனாங்கல்ல, ஜெயலலிதா அவங்க சிறைக்கு போனப்போ போயிட்டு வெளியில் வராங்க. அவங்க தகுதி இழப்பாயிடுச்சுல்ல. அதுக்கப்புறம் அந்த இது வந்துச்சு, குமாரசாமி தீர்ப்பு குவாஷ் பண்ணோன்னா முதல்ல வரவேற்றதுன்னா இவர் தான். எங்கே இருந்துட்டு? அதிமுக இருந்துட்டு. திமுக இருந்துட்டு இப்போ எங்கே இருக்கிறாரு? திமுக தான். அப்புறம் அவர் 2010 என்னமோ போனார். புரியுது. 2015 திமுக பெருசாக வரவேற்கிறார். அம்மா உங்களுடைய வெற்றி நான் முதல்ல வழி வரவேற்கிறேன், என் தொகுதியை ராஜினாமா பண்ணித்தரேன், நீங்கள் நில்லுங்கன்றாரு. கடத்தங்க எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுக்கிறாரு. உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் கையை பிடிச்சி காலை பிடிச்சி காக்கா பிடிச்சி எதை பண்ணி மறுபடியும் வந்துட்டார். அவங்க கண்டுக்கல ஜெயலலிதா. அவங்க அந்த ஆர்கே நகரை காலி பண்ணி அங்கே நின்று ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க வச்சு. அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் அந்த மாதிரி பல சம்பவங்கள் பண்ணுவார். நம்ம அண்ணா திருமாவளவுக்கு டஃப் கொடுப்பார். ஆனால் இப்போ அவர் மட்டும் பண்ணுறது இல்லையா சார்? இந்த சைடும் பண்ணுறாங்க, அந்த சைடும் பண்ணுறாங்க, எல்லா சைடும். இவர்கள் எல்லோருக்குமே இப்போ பங்காளி பாசம் வந்துச்சு. பங்காளி. ஏன்னா அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாரும் இல்லை, எல்லாம் இப்போ புது தானே. அதனால் புது உறவு அப்படி பங்காளி உறவாக ரொம்ப இதாகிடுச்சு. இவர்களுக்கு இப்போ எல்லாமே நல்லா தெரியும். அமித்ஷா பேசுறது நல்லாயிருக்கும், இவர்களுக்குள்ளேயே பேசிக்கிறது நல்லாயிருக்கும். அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது. அதிமுக வந்து அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி ஆளை பிடிச்சி உள்ள திமுகவில் போட்டுருந்தீங்களா? அதெல்லாம் என்னது? சரி, அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது, நீங்கள் எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க? அதிமுக அழிஞ்சா தானே திமுகவுக்கு நல்லது. ஏன்னா அதிமுகவில் இருந்தானே எம்எல்ஏக்களை இந்த சைடு வந்துகிட்டு இருக்காங்க. ஏங்க, அதிமுக அழிஞ்சா தானே திமுகவுக்கு நல்லது. அப்புறம் எதுக்கு அதிமுக யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க திடீர்னு வந்துங்க? தனியாக நிற்கணுமே சார், தனியாக நிற்கணுமே. அதான் இன்னைக்கு தாவேகா தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதிமுக இவங்களுக்கு அப்படியே பங்காளி, பாச பங்காளி ஆகிட்டாங்க. அதனால் அதிமுகவை யாரும் அழிக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. இன்னொன்று நான் சொல்லிடுறேன் தெரியுமா, 6 மாதத்தில் திமுக ஆட்சி வரும். திமுக ஆட்சி வந்துடும். அப்போ திமுக ஆட்சி 6 மாதத்தில் வரணும்னா யார் இருக்கணும் கூட? அதிமுக இருந்தாலுமே வரதுக்கு வாய்ப்பே இல்லையா சார்? அது அவருக்கு தெரியணும்ல. கூட்டணி கட்சிகள் அந்த 7 எம்எல்ஏவும் ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிட்டா இப்போ அதிமுகவை ஜெயிச்சு வச்சுக்கிங்க. 47, அந்த 1 திருச்சி கிழக்கு சேர்த்தா 48, இவங்க 59, எவ்வளோ ஆச்சு? 99, 67, 66, 106 இடிக்குது. 11 இடிக்குது. 11 பேர் வேலைக்கு வாங்கிடுவோம். சக்தி தான் அவளை லவ் பண்ணுறான், சக்தியுடைய லவர் இதுதான் அப்படின்னு ஒரு 10 சொல்கிறான். அந்த மாதிரி 20 எம்எல்ஏ வேலைக்கு வாங்கிடுவோம். அப்படின்னு 20 எம்எல்ஏ வேலைக்கு வாங்கினா டிஸ்குவாலிஃபை. சரி, அதுக்கு அந்த ஆட்சி கவுந்துருக்கணுமே. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, 3 மாதம் நடந்தால் தேர்தல் வந்துடும், தேர்தல் வந்தால் மறுபடியும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு போல். மனுஷன் நிதானத்துடைய இதுவே இழந்து கண்டதை பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. கொஞ்ச நாளில் திமுக சொல்லுவாங்க, முடிவா ஒரே பொய்யா சொல்லுகிறாரு அப்படின்னு. அதனால் 2 பேரையும் ஒன்றா கொண்டு போய் விட்டா கரெக்டாக இருக்கும். இவர் திரும்ப
கண்டதை பேசிக்கிட்டு இருக்காரு. வேற யார் பாசத்தில் இருக்குது? திமுக பாசத்தில் வழக்கம் போல திமுக பாசத்துல அதிமுக காரங்க இருப்பாங்கல்ல, அதிமுக டேடி எங்கள் டேடி, நைனா எங்கள் டேடி அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல வைகோ அவர்கள் வந்து திமுகவை தாக்கி பேசியிருக்காரு. மன உளைச்சல்னால தான், அதாவது மன உளைச்சல்ல வேற ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு, அதனால தான் திமுக விட்டு வெளில வந்தேன், மன வேதனையோட திமுக விட்டு வெளில வந்தேன். ஒரு வேதனையில் வெம்பி சிவாஜி கணேசன் பார்த்துருக்கீங்களா? அந்த இந்த படம் ஒரு ஸ்டில்லு ஒன்று இருக்கும், நீங்கள் இதில் தேண்டினா தெரியும். சிவாஜி கணேசன் அழுகைன்னு போட்டிங்கன்னா ஆண்டவன் காட்டில் அவர் அழுவார், அந்த இது இருக்கும் முகபாவனை. நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் திரையில் தான் நடித்தார், அவர் வெளியிலலாம் நடிக்க தராது. ஆனால் வெளியே நடிக்கிறவன் தான் உண்மையான நடிகை. அதில் வெகு திறமைசாலி நம்மால். என்னையா சொல்கிறீர்கள் கலைஞர், என்னையா நானா கொலைகாரன், ராஜா பூஜா காராகிரகத்திலே எங்களை பூட்டி வையுங்கள். காராகிரகம் என்னது? கார் பார்க்கிங் இடம் நினச்சிக்க போறீங்க, ஜெயிலு. காராகிரகமா சார்? ஆமாம். இந்த மாதிரி அவர் பேசாத பேச்சு, நடிக்காத நடிப்புலாம் கிடையாது. அதுக்கு ஏற்ற மாதிரி அதை இது பண்ணி பார்ப்பல. இந்த கை இப்படி இழுத்தாருன்னா உடம்பு இப்படி திரும்பிக்கும், அப்படி இப்படி இப்படி அந்த கருப்பு துண்டை போட்டுக்கணும். அதனால் அவருக்கு அது இது நல்ல திரும்ப அவர் திட்டிக்கிறாரு. ஆமா சார், 10-15 நாளா பாக்குற அரசு மேல ஏதாவது கூட்டணியில இருக்கிறவங்களே குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா முதல்வர் அவர்கள்ட்ட சொல்லலாம், இல்ல அமைச்சர் அவர்கள்ட்ட சொல்லலாம். அது என்ன பிரஸ் கொடுக்கறது, பிரஸ் மீட் குத்துனுக்கிறேன் நானே 4 நாளே ஒரு தடவை குத்துனுக்கிறேன், நீ டெய்லி குத்துனுக்கிறேன், உனக்கு எங்க இந்த சப்ஜெக்ட் கிடைக்குது? உடனே அவரு எங்க கிடைக்குது தலைவா, ஒரு நாளைக்கு இட்லி கதை சொல்றேன், ஒரு நாளைக்கு ரூமை வந்து இடிக்கிறானுங்கன்றேன், ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் கதை சொல்கிறேன், ஏதோ தள்ளுன்னு போயின்னுக்கிறேன். கண்டென்ட் கிடைக்காத அன்றைக்கி யாருக்கிறான்னு பார்க்குறேன். ஓரமாக ஒருத்தர் 3.5% உட்காந்துக்கிறாரு, அவரை போட்டு அடிக்கிறேன். ஒரு சீமானை பிடிக்கலன்னா என்கிட்ட வர வேண்டியதானே, அது என்ன மற்ற கட்சிக்கு போகிறீங்க அப்படின்றாப்புல. நேற்று சொன்னார் இவர், என்ன வாயோ கட்சியிலேருந்து வந்தால் என் கட்சிக்கு வர வேண்டியதானே. நேற்று ஒருத்தர் கிளம்பிட்டார் களஞ்சியம். இன்னைக்கு சத்தியமாக உங்ககிட்ட வரமாட்டாருங்க. ஏன்னா அவர்கிட்ட இது கேட்பாங்க, திருமாவளவன் சொன்னார் அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றவர். அவர் அங்கேருந்து யார் வன்னியரசு, நீயே சொல்லு. அவர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு சார் இன்னைக்கு. வைகோ அவர்கள் கேட்டிருந்தாரு, இதெல்லாம் நீங்க ஏன் திமுக ஆட்சி கூட்டணியில இருந்தப்போ அதெல்லாம் பண்ணல, அறிக்கை விடல அப்படின்ட்டு. விசிகே வந்து வைகோ கேட்டிருக்காரு, இந்த மாதிரி திமுக ஆட்சியில இருந்தப்போ இந்த மாதிரி என் குறைகள் எல்லாம் சுட்டி காட்டல அப்படின்ட்டு. அதற்கு வந்து வன்னியரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் திமுக ஆட்சியில் பண்ணோமே, பல போராட்டங்கள் பண்ணியிருக்கோமே, அதெல்லாம் வைகோ அவர்களுக்கு தெரியல போல இருக்கு அப்படின்ட்டு. என்ன போராட்டம் பண்ணாங்க எனக்கு தெரியல சார், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சார். எனக்கும் தெரிலங்க, அதான் சொல்கிறேன். என்னன்னா இவங்க 2 பேருமே மாறி மாறி கேட்டுக்குவாங்க. அங்கே இருக்கும்போது ஏன் கேட்கல, அங்கே இருக்கும்போது ஏன் கேட்கல, ஏன் எல்லாம் கூட்டாதானே இருந்தீங்க. அங்கே நன்றி வேற சொன்னீங்களே, இல்லாத சாம்சங் தொழிற்சாலை இது தொழிற்சங்கத்துக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு நன்றிலாம் சொன்னீங்க. அதனால் ஒருத்தர், ஆனால் இவங்க 3 பேர் தனியாக சுற்றின்னு இருப்பாங்க. யார்? திருமாவளவன், சண்முகம், அப்போ பாலகிருஷ்ணன் வேறு சண்முகத்துக்கு முன்னாடி. அப்போ அங்கே யார் இருந்தா? முட்டரசன். அவர் 3 பேரெல்லாம் சுற்றின்னு இருப்பாங்க. நம்மால் இல்லை வால் பூச்சி நின்று இருப்பார். என்னப்பா வரலையா, டீ சாப்பிட போகிறோம் வரலையா, கலைஞருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், ஒரு வாளாக இருப்பேன், அப்படியே வால் பூச்சின்னு நின்று இருப்பார். இப்படி தானே முட்டு கொடுத்தீங்க எல்லாருமே. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு 4 எம்எல்ஏக்கள் தான் அங்கே இருக்கிறான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் திமுக கொடுத்தாங்க. என்னங்க சாதாரணமாக கடந்து போகிறீங்க, என்னங்க சொல்கிறீங்க, இந்த மாதிரி சொல்கிறீங்க, அநியாயமாக சொல்கிறீங்கன்னு கேட்பீங்கன்னு பார்த்தா என்னங்க உங்கள் ரியாக்ஷனு? கூட்டணிக்கு வந்ததுலேருந்தே எதானே சார் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, அவங்க பண்ணுகிறாங்கன்றாங்க, இன்னும் வரல அவங்க வெளியில் கதவு திறந்து பார்க்குறாங்க. இன்னும் தாவே காட்சி விசிகே வந்துருச்சா சார்? விசிகே வந்துருச்சா? அவங்க வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் நம்ம வன்னியரசை சுற்றினா அப்படி சுற்றினா போயினுங்க. அதான் அவங்க எல்லாம் அவங்க எங்கே இங்கே போகிறது, திரும்ப எங்கே போகிறாங்கன்னா அங்கேயே போயினுக்கிறான். செல்ஃபி எடுக்கணும் வாடா தலைவர், டேய் 30வது தடவை எடுத்துட்டோண்டா வாடா, 31வது தடவை எடுப்போண்டா. தலைவர் நல்லா ஃபன் பண்ணுறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் மேலே சாஞ்சி எத்த வச்சுக்க. போன தடவை அந்த தோலில் சாஞ்சேன், இந்த தடவை இந்த தோலில் சாயலாம். டேய் துணி கூட போடல, வாடா. அன்றைக்கி ஒருத்தனை பாரு, வெறும் லுங்கி மட்டும் கட்டிக்கணும் தைரியமாக எடுக்கிறான், நீ என்னடா வாடா. அந்த மாதிரி எல்லாம் அவரை சுற்றியாக்குறாங்க. அவர் தான் சொல்கிறாரு, 20 மணி நேரமாக என்னை 10 மணி கூட தூங்க விட மாட்டீங்களா, படுபாவீங்களா. சரி நிம்மதியாக போய் காலைல பசிக்கு 2 இட்லி சாப்பிட்லான்னு பார்த்தா 12,000 பேர் வர்றீங்க, 12,000 ரூபாடா பில்லு கொடுக்குறது நான் அப்படின்றாரு. அதனால் இது அப்போ கட்சி நிதிலாம் கொடுக்க மாட்டாங்களா இவங்க தொண்டர்கள்? தெரியல சார், தெரியல, கட்சியில் கேட்டால் தான் தெரியும். இன்னைக்கு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு சார். இன்று ஒரு தகவல் சொல்லு. ஒரு தகவல் என்ன? இன்னைக்கு ஒரு தகவல்ன்றீங்க, இன்று ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஆட்சியாக இருந்தாலும்
நானே ஆட்சிக்கு வந்தாலும் சாதி வன்கொடுமைகள் வந்து ஓயாது. இன்றைய ஸ்பெஷல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது. அதற்கு தீர்வு காண்ற ஆளுமை யார்கிட்டயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பழைய செத்து போனார் ஜோசப் ஸ்டாலின், ரஷ்யாவில் இருந்தார். அவர் கொண்டு வந்துடலாமா? யார்கிட்டையுமே இல்லை, அப்படி வந்துட்டார். எதுவுமே தீராது, போய் தொலை அப்படின்னு. அப்போ என்ன தான் நடக்கும்? எதுக்கு தான் கட்சி நடத்துகிறாராம்? சரி, அவ்வளோ தூரம் வேணாம். சாதிய வன்கொடுமைகள் அது வந்து அது ஒரு பெரிய இது. அது நிலப்பிரபுத்துவ சமுதாயம், அதனுடைய தொடர்ச்சி, அந்த மனநிலை எல்லாருக்கும் இருக்குது. நடுவில் அப்படியே கொஞ்சம் வந்துச்சு, மறுபடியும் அந்த சமூக வலைதளங்கள் எல்லா தாக்கத்தினால நான் அதில் பெருமை கொள்கிறேன்னு மறுபடியும் இப்படி போயிடுச்சு. மறுபடியும் அவன் ஜென்சின்வான், எவனாவது ஜாதி இதுன்னா பூமர் அப்படின்வான். மறுபடியும் கல்யாணம்னு வரும்போது மறுபடியும் அதுக்குள்ளே போய் பூந்துக்குவான். இப்படிலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அவர்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மேட்ரிமோனியல் வரையிலும் இருக்கும்பொழுது பிரச்சனை கிடையாது. அது வேற எங்கேயா வந்தால் தான் பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் அதை கொண்டு வரதுக்கு ஏதாவது டெய்லி போராடலாம் பேசினே இருங்க. சாதியான படுகொலை இது நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு, அது பண்ண இது பண்ண மாட்டேன்னு. ஏய் என்னதான்ப்பா பிரச்சனை அவருக்கு? இல்லைண்ணா ஜாதி ஆணவ படுகொலை சம்மந்தமாக அங்கே பேசினுக்கிறாரு. சரி, அவரை கூப்பிடு, வர சட்டமன்ற கூட்டத்தோட நிறைவேற்றலாம்னு சொல்லு. அப்படி எதாவது பண்ணால் பரவாயில்ல. எங்கே போனாலும் 2 இட்லி தான் சாப்பிட்றேன், 2 இட்லி ஒரு வடைக்கு 12,000 ரூபா பில்லு. நான் ரூமில் தங்கியிருந்தா வெளிலேருந்து 100 பேர் தள்ளுறாங்க, உள்ளேருந்து 50 பேர் தள்ளுறாங்க. ஒரு ரூமுக்குள்ள 50 பேரை கூட்டி வச்சு உட்காந்துருந்தா பின்ன என்ன தான் நடக்குது? அப்போ வெளில இருக்கிற 100 பேர் நான் யோசிப்பான். ரூமில் தங்குறாரு இவர், ஒரு செக்ரட்டரி, ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா வெளில ஒரு 150 பேர் இருந்தால் கம்னு இருப்பான். நீ ரூம்குள்ள இருந்துட்டு 50 பேரை வச்சுருந்தா வெளில இருக்கிற 100 பேர் என்ன பண்ணுவான்? நம்மளும் போன தானே பார்ப்பான். அப்போ வெளில இருந்தான் தள்ளுவான். இவன்கிட்ட சொன்னால் இவன் உள்ளே இருந்து தள்ளுவான். இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? இவர்கிட்ட தான் இருக்குது. தான் இன்னைக்கு நாம் தமிழரையும் தாக்கி பேசியிருந்தாரு, கவனிச்சிங்களா? அதான் சொன்னேங்க, டெய்லி கண்டன் யோசிச்சுனேங்கிறாரு. நீ யாருக்குறா? பாவம் 3.5% தம்பி அடி வாங்கி கம்முனுக்குது. யார் வம்பு தும்புக்கும் போகாமல் இப்போலாம் வம்பே இழுக்கிறது இல்லை, அடிப்போம். அதை அடிச்சோன்னா அது 2 நாள் கண்டென்ட் நமக்கு திருப்பி கொடுக்கும். ஏன்னா அது கொடூரமாக அடிக்கும். திருப்பி இப்படி அடிச்சோன்னா அது அடிக்கும் திருப்பி கொடூரமாக. அதுவும் நீ எங்கே கை வைக்கிற? தமிழ் தேசியன்னு கை வைக்க. ஆமாம். அப்போ கொடூரமாக அப்படின்னா அவர்கிட்ட போய் சேரலன்னு நினைக்கிறேன். தம்பிகள் கொண்டு போய் காட்டல, அண்ணே என்ன பாரு நான் திரும்ப அண்ணன் நம்மளை பற்றி வம்பில் தருகிறாரு. நானே அண்ணன் எப்பவுமே பாசம், நம்ம மேலே பாசம், அப்படி தான் பேசுறாரு. விடு என்னண்ணே ஏதாவது பேசுனேன் இருப்பா, எனக்கு கோபம் வரணும்ல அப்படின்னு. அவர் 2 நாள் பொறுத்து அவர் ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாரு. அப்புறம் அந்த கண்டென்ட்லேருந்து ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இது ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் நடக்கவே நடக்காது. யார்கிட்ட சொல்லுங்கள்? சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கில்லிங்க. வைகோ அவர்கள்ட்டியா குழுவே கொடுத்தேன். அப்போ கூட பாரு, முதல்வர் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணது சரியில்லை சார், நீங்கள் வந்து ஆணவ கொலை இது சார். சார் நீங்கள் வந்து அந்த இது 10,000 பேர் வந்து இது பண்ணுறான் சார், 2 இட்லி சாப்பிட்டேன் சார், 10,000 பில்லு போட்டான் சார். சார் ஜாதி ஆணவ கொலை சார், கவின் சார், இப்போ சார் இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா சிரிக்கிறதா வேணாம், சிரிச்சா கமெண்ட்ஸில் திட்டுறாங்க. ஏங்க நீங்கள் ஏடிஎம்கேன்னு சொல்லி சிரிச்சாதான் திட்டுறாங்க. இது வந்து எவ்வளோ சீரியஸாக பேசினுக்கிறேன் சார். ஆணவ கொலை சார், கூட லேட்டர் சார், ஏதாவது சட்டம் ஏற்றுருங்க சார், நீங்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறீங்க சார்னா, சார் கண்ணு மட்டும் தான் சார் சிமிட்டுறீங்க. கண்ணு சிமிட்டி தான் அவனு என்ன பண்ணுறது அப்படி. அவர் தான் எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறாரு. ஆமாம் பேசுகிறாருல்ல சார். ஏங்க நான் என்ன சொன்னேன், இப்போ அவரை கிட்ட மட்டும் உங்கள் இது நடக்காதுன்னு. இதே வைகோட்டை போய் இப்படி உட்காந்து பார்த்தாரு வச்சுக்கீங்கன்னா, எது வந்தாலும் நீ வந்து ஒரே டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுத்தா அவர் போய் பார்த்து இது பண்ண அப்படி வந்துடுவார் வைகோ. இல்லாட்டி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆஹா தம்பி அப்படின்ட்டு, உனக்கு நான் நோபல் பரிசு கொடுக்க சொல்லி சொன்ன தெரியுமா? ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன். அது வந்து நான் வெளியே கேலிக்கு பேசினேன் என்று நினைத்து விடாது, நான் உண்மையில் பேசினேன். இதில் பட்டியலின மக்களுக்காக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி கொண்டிருக்கிறார். நெல்சன் மண்டேலா கூட 18 வருஷம் தான். அதனால் உனக்கு நான் நோபல் பரிசு கேட்டது உண்மையிலும் உண்மை. எதுண்ணே நான் ஸ்டாலினை கத்தியோட பாதுகாக்கிறேன்னு சொன்னேன், அது மாதிரியா? இல்லை இப்போ விஜய்க்கு கேடயமாக இருப்பேன்னு சொன்னேன், அது மாதிரி அப்படின்னுவார். இவர்கிட்ட போய் சொன்னால் இவர் கம்முன்னு கேட்டுக்குவார். இல்லை அதிகபட்சம் போகும்போது கூப்பிடுவார், அண்ணா இங்கே வாங்க, பரவாயில்லையா பேச தெரியுமா, வாங்க நான் நீங்கள் சொன்னதை நான் கன்சிடர் பண்ணுறேன். இல்லை அதாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி தம்பி நான் வரேன் பார்த்துக்கலாம் தம்பி. அதனால் அவர்கிட்ட மட்டும் நடக்காதுன்னு. இப்போ நீங்கள் வேறு யார்கிட்ட போனால், ஸ்டாலின்கிட்ட போனால் அப்படியே வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு, இவர்கிட்ட நான் என்ன பேசுறது, ஆனால் இது பேசுகிறேன் போவோம். எடப்பாடியார்ட்ட போனால் அப்படியே சிரிச்சுட்டே வாங்க தம்பி நான் இது பண்ணுறேன் அப்படின்னு எல்லாம் போட்டு கவுத்திட்டீங்க, என்ன பண்ணுறது அண்ணன் ஒருத்தர் கதை தட்டுவார். என்ன நான் 2 எம்எல்ஏ வந்து போகிறேன்றாங்கண்ணா, போக சொல்லுப்பா, நான் வாங்க தம்பி பண்ணலாம் தம்பி அப்படின்னு.
அதான் மறுபடியும் தெரிஞ்சு திட்ட போறேன். ஏங்க நம்ம நாங்கள் இல்லாதையா சொன்னோம். பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து அண்ணா 2 பேர் போகிறேன்றாங்கன்னா போக சொல்லுப்பான்னு போகிறாரு. அந்த 2 இடத்துக்கு நான் முடிச்சுட்டு வரணும், யாரை போடணுமோ போட்டுக்கலாம், அவ்வளோதான். தொண்டர்கள் போகவில்லை, அவர் பதிவு பண்ணுறாரு, கவனிக்கிட்டீங்களா இல்லையா? ஆமா, தொண்டர்கள் போக தொண்டர்கள் போனார்களா இல்லையான்றது தேர்தல் நேரத்தில் தெரியும், இப்போ தெரியாது. ஏன்னா ஒரு கட்சி அதோடைய உளவியல் ரீதியாக அதனுடைய கட்சி ஒன்றும் இல்லை, ஆளுங்க வெளியே போகிறாங்க, அவங்க போகிறாங்க, இவங்க போகிறாங்கன்ற இது வாங்கிடக்கூடாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். டிடிவி இந்த கூட்டணிக்குள்ளே வந்தோன்னு ஒரு பெரிய ஒரு இது வச்சு தெரியுமா, பூம். நீங்கள் தாவேகா உண்மையிலே இல்லை வச்சுக்கோங்க, அந்த பூமுக்கு ஆட்சி பிடிச்சிருப்பாங்க, 160 இடம் மேலே வந்திருப்பாங்க. இப்போ தாவேகா இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு தெரில, அது இந்த புற உழுமை கண்ணுக்கு புற விழுந்துருமே, அந்த மாதிரி இந்த புற உழுந்து மறைச்சிச்சு. அப்போது இது பூமி வந்தப்போ இது பெரிய இது இல்லை. ஆனால் தாவேகா வந்து இது எல்லாத்தையும் தட்டிட்டு போயிடுச்சு. இதில் ஒரு உண்மையை இவர்கள் உணர மறுக்கிறார்கள். 2 பேரையும் மக்கள் நிராகரிக்கிறாங்க. ஒரு சான்ஸ் இவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண இடத்துல ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து உண்மையாக இருப்பேன்றாருன்னா அதை நோக்கி அவர் நகரும் பொழுது அதில் நல்ல விஷயம் மக்களை கவருது இல்லை, அதில் போய் கை வைக்கக்கூடாது. கையை வச்சா எம்ஜிஆர் கதை தான். அந்த மனுஷன் என்ன பண்ணுவார், மகராசன் அவரை போய் திட்டுறாங்க பாரு அப்படின்னு. நம்பியார் படத்தில் நம்பியார் மறைச்சி என்ன பண்ணாலும் என்ன ஆகும், ஜனங்களுக்கு கோவம் வரும். யாரோ ஒரு படக்காட்சி சொன்னாங்க, நம்பியார் தான் சொல்லுவார். நம்பியார் திருடாதே படத்தில் சண்டை சீனில் சண்டை போட்டு எம்ஜிஆர் ஒரு படிக்கட்டு கீழே அந்த விளக்கு கீழே விழுந்துருமா. அந்த டைரக்டருடைய அந்த கைவண்ணத்தை சொன்னார். அது இந்த விளக்கு, இந்த லாந்த விளக்கு மாதிரி, அது இப்படி ஆடிட்டு இருக்குமா. ஆடும்போது வெளிச்சம் இப்படி வரும், இப்படி வரும்போது நம்பியார் மூஞ்சில் லைட்டாக அடிக்கும். டக்குன்னு இப்படி வரும்போது எம்ஜிஆர் இருக்கும். எம்ஜிஆர் அப்படியே தேடிட்டு இறங்குவாராம். இறங்கும்போது தலைவா அங்கே இருக்கான், படிக்கட்டு கீழே ஒளிஞ்சிருக்கான், பார்த்து வா அப்படின்னு. அவ்வளோ பற்றா இருப்பான். சினிமான்னு கூட அவன் பார்க்கல. வில்லன் எங்கே எம்ஜிஆர் கத்தியில் குத்திடுவானு, அது கத்தியில் குத்திர சீன்லாம் எடுத்து தானே எடிட் பண்ணி தானே படமாக வருது. ஆனாலும் தலைவா ஏறு தலைவா விட்டுறாத ஏறு அப்படின்னுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு ஆர்வம். அந்த மாதிரி இப்போ எம்ஜிஆர் அந்த ஆட்சி நடக்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் அந்த நம்பியார் இது மாதிரி தான் பார்த்தான். மழை பெஞ்சி தண்ணியே வரல, 80ல் தண்ணி வர, இது கடுமையான தண்ணீர் பஞ்சம். இவர் என்னென்னவோ உடன்பிறப்பே உனக்கு தெரியாதா, இன்று தண்ணீர் இல்லா நிலை இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லை, இந்த நிலைக்கு யார் காரணம், நாம் நாடக நடிகர்கள் எல்லாம் நம்பியதுதான் காரணம். ஆமாம், மழை பெய்யல, அதுக்கு அந்த மகாராஷ்டிரா என்ன பண்ணுவாருன்ட்டு போய் நின்ட்டாங்க. போச்சா, இவ்வளோ நீளம் எழுதினார், உடன்பிறப்பே உனக்கு தெரியாதான்னு. அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டு சேம் அதே பேட்டர்ன். இவங்களுக்கு அந்த மாதிரி எழுதலாம் ஆள் இல்லை. இவர்கள் என்ன சொல்லுவாங்க, சோஃபா மாடல் அரசியல் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பத்திரப்பதிவில் இது நடக்கிறது. அங்கே டைரெக்டாக போய் பத்திரப்பதிவு பண்ணணும் பண்ணுவான். ஆமாம், எல்லாம் கரெக்டாக போகுது, துட்டு கூட வாங்குறது இல்லை, பொண்ணே பண்ணி கொடுக்குறாங்க. ஒருத்தன் வீடியோவே எடுத்து போட்டான், நம்ம போகலாம் பாருங்கன்ட்டு போகிறாப்புல. போய் அங்கே போனால் இங்கே ஃபார்ம் வாங்கிட்டு அங்கே போய் கொடுங்கன்றான். இந்த பாருங்கள் ஃபார்ம் வாங்க சொல்லி அங்கே போனோம், அங்கே போய் ஃபில் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறான், இப்படியே வீடியோ எடுத்து போட்டான். வீடியோ பாக்கெட்டில் வச்சு தான் பண்ணுறான் அவன். ஆனால் அந்த வேலை நடக்குதுன்ற மாதிரி. அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் போய் நீங்கள் குற்றம் சொல்லியிருந்தீங்கன்னா, குற்றம் சொல்ல வேண்டிய விஷயத்தில் குற்றம் சொல்லுங்கள், அதுதான் கரெக்டாக இருக்கும். சரி சார், ரெஸ்ட்ரோ பார் ஓப்பன் பண்ணுறதுல ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்கிறாரு. அவர் எலைட்டுங்க, காங்கிரஸ் கட்சியே எலைட் பார்ட்டி, அதுக்கும் ஜனங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருக்கு இல்லை, காங்கிரஸுனால அடியும் தடியும் தான். நான் பார்க்குறேன் நெல்லையில் ஃபோட்டோ எடுத்துனுக்குறாங்க. திடீர்னு ஒருத்தர் திரும்பி பொலான்னு ஒருத்தனை வைக்கிறார். என்னன்னு பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறதுல மூஞ்ச குறுக்க விட்டாங்க. அதுக்கு இவங்க அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சண்டை காரணமே இருக்காது. மக்கள் பிரச்சனையாக இவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. நான் இன்னொன்று சொல்லிட்டா, தாவேக ஆட்சியில் முதல்ல வெளியேற போவது என்றால் அநேகமாக காங்கிரஸ் அமைச்சராக தான் இருப்பார், வெளியேற்றப்படுவதாக இருந்தால். அது மேலே வேறு யாராவது போட்டுருவாங்க. உயர்கல்வித்துறை அமைச்சரா வேறு சொல்லணுமா, ஏதோ கொஞ்சம் சில இங்கேருந்து கொஞ்சம் இதாங்க லிஃப்ட் பண்ணுற மாதிரியும் அவர்களுக்காக இது பண்ணுற மாதிரியும் அப்படியே தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது. உளவுத்துறைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நான் சொன்னேன்ல, நான் சொன்னேன் ராகுல்கிட்ட சொல்லி ரொம்ப சரி மாற்ற சொல்லியிருந்தாங்க. இப்போ 2வது போய் முடிஞ்சதுன்னா ராகுல்டெல்லாம் இந்த இடம் சொல்ல மாட்டேன், தலைமேல் கத்தின்னீங்க போங்க அப்படின்றாங்க. அதனால் இது போய்கிட்டு இருக்குது. இன்னும் அந்த உள்ளக எச்சரித்ததுலேயே பலமான எச்சரிக்கை 5 பேர். ஆமாம், பலமான எச்சரிக்கையில் இவங்களும் இருக்கிறாங்க. அதனால் பார்த்து நடந்துக்கிட்டால் நல்லது, இந்த அரசுக்கும் நல்லது. மாட்டினா கடுமையான கெட்ட பேர் இந்த அரசுக்கு. நடக்காத ஒரு இதுவே
சாதாரணமாக ஒரு 2-3 தில்லாலங்கடிங்க ஃபோர்ஜரி பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போனதுலேயே இந்த அமைச்சர் சொந்தக்காரு அவன் எப்படி கிளப்பி விட்றான் பாருங்க. அமைச்சருக்கு சொந்தக்காரனா அவர் சமூகத்தை சார்ந்தா தானே இருக்கணும். அந்த கேள்வி யார் கேட்பா? 100 பேரில் 5 பேர் கேட்பான். ஆனால் 95 பேர் நம்பிடுவான். தெரியுதா? கோயப்பல்ஸ் பிரச்சாரம்னுவாங்க. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் நம்பிடுவாங்க. அமைச்சருக்கு சொந்தக்காரன் அவ்வளோதான். நேற்று ஒருத்தர் வராரு, என்னங்க இந்த மாதிரி சட்டசபை எவ்வளோ பெரிய இது, அங்கே வந்து இப்படி பேசினுக்கிறார். என்னங்க பேசினார், என்னங்க அது பண்ணார், என்ன பண்ணார், இல்லைங்க அப்பாவை காணணும். அப்பாவை காணுன்றது என்னங்க கட்ட வார்த்தையா? இல்லைங்க இருந்தாலும் எவ்வளோ பெரிய பேர் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு எத்தனை தடவை தான் சொல்கிறது. எனக்கே ஒரு மாதிரி இந்த கதையை சொன்ன. அப்படியா இப்படி சொன்னாரா? ஆமாயா சொன்னாரியா, முடிச்சே அவிழ்த்து சொன்னார். அதுக்கு இது பரவாயில்லையே. அதுதான் தெரிஞ்சுக்கோ. இது வந்து ஒரு இதுக்கு தான் ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. பேசலைன்றது. பேசிட்டா இதை ஏன் சொன்னார், இதை ஏன் பண்ணார்னா, அப்போ அவர் இதை பண்ணார ஏன் ஒரு முதலமைச்சர் இப்படி பண்ணலாமான்னு எத்தனை பேர் கேட்டாங்க? கேட்கலல்ல. சட்டசபையில் பண்ணலையே அப்படின்வாங்க. சட்டசபையில் பண்ணலையே. சட்டசபையில் வேறு இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. சபாநாயகர் கையை பிடிச்சி இழுத்து போட்டு அந்த சேரில் உக்காந்துக்கின்னு போடியத்தை உடச்சி அந்த கம்பை வச்சுக்கின்னு உக்காந்துக்கின்னு ஒரு 20 பேர். அதெல்லாம் என்னது? அதை விட இது பரவாயில்ல. இது வந்து அவர் சொன்னதுக்கு காரணம் இப்போ தான் புரியுது. பல கதைகள் முடிந்து கொண்டிருக்கு. வசூல் வேட்டைகள் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நான் வந்து புகழ்ச்சிக்கு சொல்லலை. உள்ளாட்சித்துறை பற்றி நேற்று பேசியிருந்தோம்ல, என்ன நடக்குதுன்னு டீட்டெயிலாக அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார், சார் 100% உண்மை. என்ன விஷயம்னா, கவுன்சிலர்கள் பேருக்கு தான் கவுன்சிலர்கள், கணவர்கள். இந்த ஒரு சில வார்டை பேரை சொன்னாங்க. அந்த வார்டெலாம் நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கும் மிரட்டி, அதாவது கெஞ்சிக்கேட்டு இல்லை, மிரட்டி வசூல் பண்ணுறாங்க அதிகாரிகளும் உடந்தை. இந்த மாதிரி பல இடங்கள் நடக்குது. ஒரு மாவட்டத்தில் தண்ணியே வரல. அது வந்து சரி பண்ணுற இடத்துல யார் இருக்கா? அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறவங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இவர்களெல்லாம் அதிகாரிகளும் இவர்களும் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்க? டெண்டர்லேருந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால்தான் போட்டுக்கிட்டு ஏதாவது சரி பண்ண முடியும். எத்தனை டெண்டரை நீங்கள் கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணிட்டே இருப்பீங்க? நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2 மாதம் ஆச்சு இல்லை? நேற்று தானே ஒரு 6 நகராட்சிகளில் டெண்டர் கேன்சல் பண்ணுறாங்க. 2 மாதத்துலேயும் இவர்கள் இந்த ரணகலத்துலேயும் குதூகூல வேலை பார்க்குறாங்களா இல்லையா? அப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தால் கரெக்டா? இதனால என்னென்ன நடக்குது? இவர்கள் பொருளாதாரம் இவங்கள்ட்ட இப்போ அந்த வேலையை டெண்டர்லாம் கேன்சல் ஏன் பண்ணுறாங்க? இவர்களுடைய வருமானத்தை கட் பண்ணிட்டே வர்றாங்க. ஆட்சி மாறினாலும் அதிகாரிகள் துணையோட நான் இதை பண்ணுவேன், கட்டு அந்த டெண்டர் கட்டு, இந்த இது கட்டு, பாருங்கள் வளர்ச்சியே இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. என்ன வேணால் சொல்லிக்கோ, வருமானம் கட்டு. அடுத்து என்ன? உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதி இவங்களோட சேர்ந்துக்கின்னு இந்த வேலை, கூட்டுறவு சங்கங்கள், மற்ற இதெல்லாம். அப்போ இந்த விவகாரத்துலலாம் இவர்கள் பல்ல முழுசும் பிடுங்கணுன்னா கலைச்சிட்டு அடுத்து தேர்தல் நடத்துகிற வரைக்கும் இந்த அதிகாரிகள் இதை வச்சு பண்ணணும். ஊழல் புகார் உள்ள அதிகாரிகள் மீண்டும் பதவிக்கு வந்தால் அந்த இதை செக் பண்ணி எடுத்து அவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். சந்தேகம் வருது, இவன் இந்த வேலையை பண்ணுறான், அவங்களோட சேர்ந்து பண்ணுறான், அது பண்ணுறான்னா உடனே தூக்கிட்டு வேறு எதை போடணும். இன்னும் நம்ம ஆட்கள் உள்ள கமெண்ட்ஸ்லாம் இவங்கெல்லாம் எதுங்க வச்சுக்கிறீங்க? விஆர்எஸ் கொடுத்து அமைச்சிட்டு எவ்வளோ பேர் வெளியில் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, உள்ளே கூப்பிட்டு வைக்க வேண்டியது. அப்படிலாம் கவுத்தெல்லாம் பண்ண முடியாது. நீதிமன்றம் போவாங்க, எல்லாம் போவாங்க. அந்த ஜஸ்டின் பிரபாகரன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ட்விஸ்ட்டை வச்சுட்டு முன்ஜாமீன் வைக்கிறாங்க. நான் எப்படி பார்த்தா ஆமாம் அந்த 2 இவங்க மேலே எடுக்காமல் இவர் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னு வரும். ஆனால் அந்த 2 பேர் பண்ணக்கூடாதுன்னு சண்டை போட்டவங்க, பண்ண முடியாத லீவ் போட்டு போனவங்க, இவர் அதுக்குன்னே வந்தவர். அப்போ இந்த மாதிரி விவகாரம் வெளியில் தெரியாத வரைக்கும் எல்லாம் நம்புவாங்க. இப்படி தான் உள்ளாட்சி அமைப்புகளில் நடத்துறது. தண்ணி வரல பார்த்தியா, போட்டல அங்கே போய் கேளு. ஆக்சுவலாக வேலை செய்ய வேண்டிய இவங்க போட்டல அங்கே போய் கேளுன்னா இவங்களுக்கு என்ன, யார் மேலே கோபம் வரும்? இதனால இதை பண்ணிவிட்டு அதிகாரிகள்னா நீங்கள் ஆக்சுவலாக வேலை வாங்கிக்கலாம். எம்எல்ஏ கூப்பிட்டு அதிகாரி ஏங்க அங்கே இருந்தாங்க பிரச்சனை பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ சார் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணாத வரைக்கும் கிடையாது. இப்போ ஏதோ யோசிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். உள்ளாட்சி அமைப்புகளை கலைத்து விட்டு எதாவது பண்ணலான்னு யோசிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம், பண்ணட்டும். சரி சார், மழைக்கால கூட்டத்தொடரில் வந்து காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு திமுக வந்து என்ன நிலைப்பாடு சார் எடுக்கும்? கூட சேராத கா விட்டுருட்டாப்ல. நீ யாரெல்லாம் பார்க்குறியா? இவர் தனியாக இருக்கலாம் அப்படின்றாரு. கூட சேர்ந்து சம்சா கட்லெட்டு சாப்பிட்ட. சம்சா கட்லெட் மட்டும் இல்லை, உங்ககிட்ட சட்னி தீர்ந்து போச்சு, நாங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ட பேட்டா, அவ்வளோதான் அப்படின்னு.
அதனால் பார்த்துக்கோன்னு இந்த தடவை கொஞ்சம் டெரராக இருக்கணும். அப்படி என்ன பண்ணணும், மேகதாட்டு பிரச்சனை கையில் எடுத்துகிட்டு டெரர் பண்ணணும். நீங்கள் என்ன டெரர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க சைட்லேருந்து எதிர்பார்த்து கற்றுட்டு இருக்காங்களே சார் காங்கிரஸ் சைட்லேருந்து. என்னன்னு அதாவது திமுக வந்து ஒத்துழைக்கும் நாடாளுமன்ற சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அப்படின்ட்டு. நல்லா ஒத்துழைக்குமே. இந்த தடவை பாருங்கள், எங்கள் அண்ணன் அமித்ஷாஜி சொல்லிட்டார், வாக்குறுதி கொடுத்துட்டாரு, யாருக்கும் டீலிமிட்டேஷனில் கழிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல. இதை தானேப்பா அன்றைக்கும் சொன்னார். அன்றைக்கி இல்லாத கதெல்லாம் சொன்னீங்க. உங்களுக்கு 50% கூட்டுறோன்னா அதே தான் உத்தரப்பிரதேசம் கூட்டம், அதுதான் பீகார், அதுதான் குஜராத் எல்லாம். அப்போ அதுதான். அதனால் அமித்ஷா அண்ணன் சொன்னதை ஏற்றுக்கொண்ட டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லவில்லை. அந்த நாளில் நாங்கள் வெளிநடப்பு செய்து ஆதரிப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவோம். இருக்கிறவங்க வச்சு தானே உங்களுக்கு அந்த மசோதா ஆயுதா. இப்போ சார் ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அதில் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் கமெண்ட்டில் உங்கள் queries போடுங்க. மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலையும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.